புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம், இது உலகம் இன்று. உக்ரைன் ரஷ்யா போர் ஒருவேளை நிறுத்தப்பட்டால், ஏன் ஒருவேளைன்னு சொல்றேன்னா இன்னும் நிறுத்தப்படலை இல்லையா, அதுக்காக சொல்றேன். நிறுத்தப்பட்டால் இதற்கான ஆதாயம் அப்படின்றது உக்ரைன் ரஷ்யாவை தவிர்த்து பல நாடுகளுக்கும் இருக்கு. அதனால் இந்த போர் நிறுத்தத்தை, போர் முடிவுக்கு வருவதை பல நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. அதை நோக்கி அமெரிக்க அதிபர் கொண்டு சென்றாலும் இதுல இழந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ரெண்டாவது, உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத தாண்டி நேற்று புதன்கிழமை அன்னைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்டேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். பொருளாதாரத்தினுடைய தடைகள் 25% அளவிற்கான வரி உயர்த்தப்பட்டது. ரஷ்யாவுக்கு இல்லைனாலும் பல தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 7ஆம் பொருத்தமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா அப்படின்றது இருக்கக்கூடிய நிலையிலுமே 1.5 மணி நேரம் 2 பேரும் பேசியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை ரஷ்யாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரே சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பல சாதகமான விஷயங்களையும் ரஷ்யாவிற்கு அனுகூலமான, இன்னும் சொல்லப்போனால் போர் முடிவுக்கு வருவதற்கான அழுத்தத்தை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான விஷயங்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவும் அழுத்தம் திருத்தவும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நேட்டோவில் உக்ரைன் சேருவதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உகந்ததாக இருக்காது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன விஷயத்துக்காக இந்த போரை முன்னெடுத்தாரோ ஜெலன்ஸ்கி, அது இப்போது தவிடுபொடி ஆகி இருக்கிறது. நேட்டோவில் உக்ரைன் சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி அமெரிக்க அதிபரே சொல்லியிருப்பது அப்படிங்கிறது இது உக்ரைனுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அதற்கான காரணிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. எதனால் இது இணைக்கப்படலை அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த போர் நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது உயர்மட்ட அளவில், அதாவது அந்த அரசு அதிகாரிகள் தரப்பு அளவில் தொடங்கி இருக்கு. இதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு மிரட்டலான ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் வெளியிட்டார். என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா உடன்படலை அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ரஷ்யா சந்திக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக என்டையர்லி மாறி இப்போ சூழ்நிலையே மாறி இருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஓரளவிற்கான நண்பர்களாக மாறி இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. ஸோ நேட்டோவில் உக்ரைன் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக அமெரிக்க அதிபர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுடைய பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்சது இல்லைங்களா, அதாவது அந்த பகுதிகளை உக்ரைன் இழந்தது இல்லைங்களா, அந்த பகுதிகள் மீண்டும் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரி ஒரு தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு இன்னொரு பேரிடியாக பார்க்கப்படுது. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது. இது எதுக்காக, யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனுக்கு ஆதரவாக எடுக்கக்கூடிய நாடுகளினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இதுல அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெட்செட் அவரும் கலந்துக்கிறாரு. அதுல அவர் தெரிவித்த கருத்து தான் நான் மேற் சொன்ன கருத்து. ரெண்டாவது, ஐக்கிய நாடுகள் அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான நாடுகளுக்கான செலவழிக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது இனியும் அமெரிக்காவால் வழங்கப்படுவதற்கு குறைத்துக் கொள்ளப்படும். ரெண்டாவது, இராணுவம் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இராணுவங்களோ அல்லது அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தனிப்பட்ட முறையிலையோ அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா அதற்காக அமெரிக்கா எதுவும் சொல்லாது. குறிப்பாக 2 நாடுகளுடைய பெயரை சொல்லி அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்புக்காக அனுப்பியதாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த குறிப்பிட்ட நாடுகள் உக்ரைனுக்கான ஆதரவுக்காக அனுப்பப்பட்ட நாடுகள் அப்படின்றது இருக்கும். அமெரிக்காவினுடைய இராணுவம் எக்காரணத்தை கொண்டும் உக்ரைனுக்கு பாதுகாப்பில் இருக்காது. ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அமைதிக்கான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போருக்காக கொடுக்கப்பட்ட நிதி மற்றும் ஆயுதங்களும் சேருமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதெல்லாம் இனிமேல் தொடராது அப்படிங்கிறத ஒரு பட்டவர்த்தனமா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெலன்ஸ்கி எங்களுக்கான உதவிகள் அதிகமாக கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இவங்க என்டையர்லி கம்ப்ளீட்லி வேற மாதிரியான ஒரு டெசிஷன்ல போறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான நிர்பந்தம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கிறது. எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்வு மூலியமா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை சனிக்கிழமைக்குள்ள விடுவிக்கல அப்படின்னா மீண்டும்
போர் தொடங்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 6 வார காலத்திற்குள்ள இவ்வளவு நபர்களை, பணைய கைதிகளை நீங்க விடுவிக்கணும், அதற்கு ஈடாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது போர் நிறுத்தம் இருக்கு. ஆனால் பல கட்டமாக அந்த பணைய கைதிகளை விடுவித்து வரும் நிலையில இனிமேல் நாங்கள் இஸ்ரேலினுடைய மக்களை, அந்த பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம்னு சொல்லி ஹமாஸ் சொன்ன உடனே இங்க இஸ்ரேலிய பிரதமர் சரி, அமெரிக்க அதிபருமே இதற்கு கடும் கண்டனங்கள் தெரிவித்திருக்கார். ஒருவேளை இந்த சனிக்கிழமைக்குள்ள பணைய கைதிகளை நீங்க விடுவிக்கப்படலை, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நீங்க விடுவிக்கல அப்படின்னா போர் அப்படின்றது தொடங்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பதிவு சொல்லியிருக்காரு. இப்போதான் ஹமாஸ் மீதான தாக்குதல் அப்படின்றது நிறுத்தப்பட்டு ஒரு அமைதி வழியில் சென்று கொண்டு இருக்கும் நிலையில் மீண்டும் ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்குமா, அதற்கு அமெரிக்கா மீண்டும் ஆதரவா அப்படின்ற, ஏன்னா சமீபத்தில் தான் போயிட்டு முதல் ஆளாக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு அதிபராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு போய் சந்திச்சு வந்தார். பல பரிசளிப்புகள், அளவலாவுகள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்து நிறைய விஷயங்களையும் அவங்க பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணைய கைதிகள் விஷயத்திலையுமே அவங்க இருபேருமே கூட்டாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஹமாஸ் செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கான பதில், அதற்கான விலை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குமா? ஏன்னா மீட்பு நடவடிக்கை அப்படின்றது மறுசீரமைப்பு அப்படின்ற நிலையை பற்றி பேசிட்டு இருக்கிற நிலையில மீண்டும் போர் அப்படிங்கிறதுக்கு ஹமாஸ் வழிவகுக்குமா அப்படிங்கிறதும் அச்சப்படத்தக்க வகையில் செய்தியாக இருக்கு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றிருக்கார். அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. அங்கு அமெரிக்காவில் தங்கியிருக்கார். இன்னைக்கு அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பல விஷயங்கள்லாம் துறைகளையும் பற்றியும் விவாதிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வாழ் வெளிநாட்டு இந்தியர்கள் அங்கே தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. கடும் குளிர்லையுமே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அங்கே பிரம்மாண்டமாக இருந்தது. நான் ரொம்ப நிகழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்ற மாதிரியான தகவலையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். இதையெல்லாம் தாண்டி வர்த்தகத்தில் இந்தியாவோடு அமெரிக்கா என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்க போகிறது அப்படின்ற அந்த $1 மில்லியன் கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது வரலாறு காணாத உச்சத்தில் இருக்கும் நிலையில் சமீபமான ஒரு $3 மில்லியன் அளவிற்கான தங்களுடைய கையிருப்பில் இருந்த அமெரிக்க டாலரை விற்று ஓரளவிற்கான இறக்கத்தை கண்டாலும் மீண்டும் மறுபடியும் அதே உச்சத்தில் பணம், இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவுது அப்படிங்கிறத தாண்டி தங்கத்தின் விலை அப்படிங்கிறதும் பேசுபொருளாகி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவினுடைய கொள்கைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது இந்தியாவும் தாய்லாந்தும் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. கூடவே இந்தியா ட்ரம்ப் அவர்களினுடைய அந்த அதிகாரத்தின் கீழே, அவர்களுடைய ஆட்சியின் கீழே பாதிக்கப்படாது, கூட்டு சேர்ந்து வளர்ச்சியைத்தான் காணும் அப்படின்ற மாதிரியான இன்னொரு 2 செய்திகளுமே கிடைக்கப்படுது. என்ன அப்படின்னா, எஃகு ஏற்றுமதியில் இந்தியா ஒரு தனித்துவமானதாக இருக்கு. அமெரிக்கா மிக அதிகப்படியான இறக்குமதியை இந்தியாவிலிருந்து எஃகு ஸ்டீலை அவங்க இறக்குமதி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியேட்டை ஈக்குவல் பண்றதுக்கான சட்டங்களை அவர் போடும்போது, ஒருவேளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய, அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய அந்த எஃகுகளுக்கான வரி உயர்த்தப்பட்டால், இந்தியா இப்போதான் ஏற்றுமதியில் ஒரு கணிசமான அளவிற்கான வளர்ச்சியை பார்த்து வரும் நிலையில் இந்தியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகள் மிகப்பெரிய கடினமான சூழலை சந்திக்கும். இது அவங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்கு. ஆனால் இதையும் இந்தியா ராஜதந்திர ரீதியில் தான் எதிர்கொள்ளும். இப்போ என்ன சொல்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கணும் எல்லா நாடுகளுக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு பொது பார்வையை கொண்டு வந்திருக்கார். நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை என்றாலும் ஓரளவிற்கு மேட்ச் பண்ண முடியும். இந்தியா மிக அதிகமான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுது. அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொருட்களை அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. குறிப்பாக அதில் இருக்கக்கூடியது நேச்சுரல் கேஸ் அமெரிக்கா கிட்ட இருந்தால் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக மற்ற நாடுகளை வாங்குவதை தவிர்த்துட்டு அமெரிக்கா கிட்ட இருந்தே வாங்கி அந்த ஈக்குவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும், அமெரிக்காவிடம் இருந்து இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பறிபோகாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும், இன்னும் சொல்ல போனால் சீனாவிடம் இருக்கக்கூடிய கம்பெனிகளை எந்த அளவிற்கு இந்த சாதகமான சூழலை, அதாவது சீனாவை தான் முதல் எதிரியாக அமெரிக்கா பார்க்கிறது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இந்தியாவிற்கு அதை அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் இப்போது அங்கு சென்றிருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓரளவிற்கேனும் நிறைவேற்றுவார், முயற்சிகளை எடுப்பார் அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்படுது. மேலும் இந்தியாவில் தொடங்க இருக்கக்கூடிய புதிய தொழில்களுக்கு அமெரிக்கா உதவியாக இருக்கும் வகையில் அந்த ஒப்பந்தங்கள் ஏதேனும் போடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்றது நம்பப்படுது. ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கூட்டாக வெளியிடக்கூடிய செய்தி அறிக்கையின் மூலமாகத்தான் அடுத்ததாக இந்தியாவினுடைய பாய்ச்சல் பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு இருக்கும், ஷேர் மார்க்கெட் எகிற போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேயர்களே, உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.